எம்ஜிஆரை மிரட்டிய அந்த ஒரு துரோகம். கவிஞர் வாலியிடம் நள்ளிரவில் புரட்சித் தலைவர் கொட்டிய ரகசிய கண்ணீர். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் மக்கள் திலகம் என்றும் தமிழக அரசியலின் புரட்சித் தலைவர் என்றும் கோடிக்கணக்கான மக்களால் ஆராதிக்கப்பட்டவர் மாபெரும் தலைவர் எம்ஜிஆர். திரையில் எப்போதும் அநீதியை தட்டி கேட்கும் ஒரு சிங்கம் போலவும் நிஜ வாழ்க்கையில் எதற்கும் கலங்காத ஒரு இரும்பு மனிதராகவே நாம் எம்ஜிஆரை பார்த்திருக்கிறோம். ஆனால் எத்தனையோ அரசியல் சூழ்ச்சிகளையும் எதிர்ப்புகளையும் தன் ஒற்றை புன்னகையால் தவிடு பொடியாக்கி அந்த புரட்சி தலைவரையே தனக்கு மிக நெருக்கமானவர்கள் செய்த ஒரு மாபெரும் துரோகம் நிலைகுலைய வைத்தது. அந்த வேதனையை தாங்க முடியாமல் நள்ளிரவில் கவிஞர் வாலியின் இல்லத்திற்கு சென்று எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு அழுத அந்த ரகசிய வரலாற்று சம்பவத்தை பற்றி தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அது 1970களின் காலகட்டம். எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை சந்தித்து கொண்டிருந்த நேரம். திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அண்ணா திமுக என்ற புதிய கட்சியை தொடங்கி தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். மக்கள் அனைவரும் எம்ஜிஆரின் பின்னால் அணிவகுத்து நின்றனர். ஆனால் அதே சமயம் சினிமா துறையிலும் அரசியல் களத்திலும் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்த சில முக்கிய நபர்கள் திடீரென எதிரிகளின் பக்கமாக மாறி எம்ஜிஆருக்கு எதிராக பல அவதூறுகளையும் துரோகங்களையும் செய்ய தொடங்கினர். வெளியில் எப்போதும் கம்பீரமாக புன்னகைத்து கொண்டிருந்தாலும் தனக்கு மிக நெருக்கமானவர்களை இப்படி முதுகுக்கு பின்னால் குத்துகிறார்களே என்ற வேதனை எம்ஜிஆரின் இதயத்தை இரத்தமறிய செய்தது. ஒரு நாள் நள்ளிரவு 1 மணி இருக்கும். கவிஞர் வாலி அவர்கள் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென அவரது வீட்டிற்கு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இவ்வளவு நள்ளிரவில் யார் என்று தெரியாமல் வாலி பதற்றத்துடன் கதவை திறந்தார். அங்கே வாசலில் தனியாக எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் தொப்பியும் கண்ணாடி கழற்றிய முகமாக நின்று கொண்டிருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். வாலிக்கு ஒரே அதிர்ச்சி. அண்ணே, இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்கிறீர்கள், என்னாச்சு என்று பதற்றத்துடன் கேட்டார். எம்ஜிஆர் எதுவும் பேசாமல் வாலியின் வீட்டிற்குள் வந்து நாற்காலியில் அமர்ந்தார். அவரது முகம் மிகவும் சோர்வாகவும் கண்கள் கலங்கியும் இருந்தன. சிறிது நேரம் அமைதியாக இருந்த எம்ஜிஆர் திடீரென வாலியின் கைகளை பற்றி கொண்டு, வாலி, நான் இந்த மக்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? என் கூடவே இருந்து என் கைகளில் சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் இன்று எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களே, என்னை வீழ்த்த இவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறார்களே என்று கூறி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தேமி தேமி அழத் தொடங்கினார். திரையில் கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றும் ஒரு மாபெரும் நாயகன் தன் முன்னால் இப்படி குழந்தை போல உடைந்து அழுவதைக் கண்டு வாலியின் இதயமே நொறுங்கி போனது. வாலி எம்ஜிஆரை தேற்றி அவருக்கு புரிய வைத்தார். எம்ஜிஆரின் அந்த மனக்குமுறலையும் சோகத்தையும் பார்த்த வாலிக்கு அன்று இரவு தூக்கமே வரவில்லை. எம்ஜிஆருக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் எதிரிகளுக்கு ஒரு தகுந்த பதிலடியும் கொடுக்க வேண்டும் என்று வாலி முடிவெடுத்தார். அன்று இரவே தன் பேனாவை கையில் எடுத்து வாலி ஒரு அதிரடி தத்துவ பாடலை எழுதினார். அதுதான் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த ஒரு புதிய படத்திற்கான பாடல். சூழ்நிலை. வாலி எழுதினார். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். உள்ளம் என்றொரு ஊருண்டு, அதில் உனக்கு என்று ஒரு பேருண்டு என்ற அந்த உலக புகழ்பெற்ற பாடல் வரிகள் தான் அது. மறுநாள் காலையில் இந்த வரிகளை எம்ஜிஆரிடம் வாலி காட்டினார். அந்த வரிகளை படித்து அடுத்த நொடி எம்ஜிஆரின் முகத்தில் இருந்த சோகம் மறைந்து பழையபடி அந்த சிங்கத்தின் கம்பீரம் பிறந்தது. வாலி, என் மனதில் இருந்த பாரத்தை அப்படியே பாட்டாக மாற்றிவிட்டாய். என் மூச்சு இருக்கும் வரை இந்த மக்களுக்காக நான் உழைப்பேன் என்று கூறி வாலியை கட்டிப்பிடித்தார். படம் வெளியான போது அந்த பாடல் தமிழகத்தின் தேசிய கீதமாக மாறியது. எம்ஜிஆரின் அரசியல் எழுச்சிக்கு அந்த பாடல் ஒரு மாபெரும் சக்தியாக அமைந்தது. தன் நண்பரின் சோகத்தை துடைத்த கவிஞர் வாலியின் இந்த நெஞ்சை உலுக்கும் வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.